ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் இப்போ எடுக்க போகிறது வந்து 1.5 மீட்டர் கிளாத். ஸோ வந்து இதுதான் கரப்பாகும். ஓகே, இது கரப்பாகும், கீழே கரப்பாகும் இருக்குது. இதை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கரப்பாக மேலேயே ஒரு டபுள் ஃபோல்ட், அப்புறம் இன்னொரு ஃபோல்ட், இப்படி 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, எப்போ போல் வேஸ்ட்டு இங்கே க்ராச்சு, இப்படி க்ராச்சில் 2.5 எடுத்து இப்படி கொண்டு வருவோம். ஓகே, இதுவே 2 மீட்டராக இருந்தால் யூஸ்வலாக இது வந்து 1.5 மீட்டருக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். 2 மீட்டர் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீளவாக்கு, இது வந்து நீளம், இது வந்து இப்படி கிளாத் இப்படி இருக்குது, இது நீளவாக்கில் ஒரு ஃபோல்ட், அப்புறம் குறுக்கு வாக்கில் ஒரு ஃபோல்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது டிசைன்ஸ் லைன் இருந்தாலோ பூ இருந்தாலோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக மெஷர் ஆகும். இப்போ இப்படி போட்டுட்டு தான் நம்ம வந்து இங்கே வேஸ்ட்டு மார்க் பண்ணுவோம், இங்கே கிராச், இங்கே இப்படி வரும். ஓகே, இப்படி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுறது. இப்படி தான் பிளாசோக்கு மொத்தம் 3 மெஷர்மெண்ட் தேவை. இது ஃபஸ்ட்டு வந்து பிளாசோவோட ஹைட், டோட்டல் ஹைட். அடுத்து ஹைட் வந்து எப்போ உங்களுக்கு எங்கே நீங்கள் ஃபேண்ட் போடுவீங்களோ அங்கேருந்து இப்போ வந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, நான் ஜஸ்ட்டு சும்மா மெஷர் பண்ணுறேன். நான் இங்கே ஃபேண்ட் போடுவாங்கன்னா இங்கே கால் வரைக்கும் ஓகே மெஷர் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவுங்க இந்த பெட் ஏரியாவில் இடுப்பு அந்த பெட்டக்ஸ் கவர் ஆகி வரும் இல்லையா, அதுதான் ஹிப் சைஸ்ங்கிறது இடுப்பு சுற்றளவு தான். ஓகே, அந்த இடுப்பு சுற்றளவு தான் நம்ம பிளாஸோக்கு இங்கே வேஸ்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணுவோம். அதாவது இடுப்பு சுற்றளவு ப்ளஸ் இடுப்பு சுற்றளவு 40னா அது 4ஆக டிவைட் பண்ணோம்னா 10, அது கூட 2 இன்ச்சு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு, ஒரு கொஞ்சம் 44க்கு மேலே போச்சுன்னா அதை வந்து 3ஆக மாற்றிக்கிங்க. 10 + 3 மேக்ஸிமம் இங்கே என்ன எடுக்கிறீங்களோ அதே அளவை வந்து க்ராச்சுக்கும் வைக்கலாம், இல்லாட்டி அதை விட ஒரு 1/2 இன்ச் ஜாஸ்தியாகவும் வச்சுக்கலாம். இதுதான் மெயின் மெஷர்மெண்ட். ஓகே, பிளாசோ ஹைட், இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் இந்த பிளாசோக்கு கீழே இந்த இங்கே வர்றது வந்து நான் இங்கே மோரின்னு சொல்லுவாங்க, எனக்கு தமிழில் தெரியல. பிளாசோவோட அந்த கீழே வர ஓப்பன் பார்ட், அந்த பார்ட் 3 தான் நம்ம மொத்தம் தேவை. இப்போ கட்டிங் பார்த்தாலாம். அப்புறம் என்ன இங்கே சொல்ல வந்துட்டேன், இந்த 2 இங்கே எடுக்கிறது நான் நார்மலாக 2 to 2.5 வந்து மீடியம் சைஸ்க்கு எடுப்பேன். இது கிட்ஸ்க்கு எடுக்கும்போது 2 எடுங்க போதும். ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் 1.5 இன்ச் எடுத்தால் போதும். பெரியவங்க 44, 46 போகும்போது 3ஆக வச்சுக்கலாம். 3.5 வரைக்கும் மேக்ஸிமம் வைக்கலாம். இந்த இடம் அதாவது தை கிட்ட வர இடம், இதுதான் தை, அந்த நம்ம உட்காருவோம் இல்லைங்களா, அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இது எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் கிளாத்தை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த சைட் ஃபோல்டட் சைடு, இந்த சைடு ஓப்பன் சைடு. ஓகே, இப்போ வந்து நான் 1.5 மீட்டர் கிளாத் இருக்கேன். ஸோ 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பெல்ட்டுக்கான அளவு. உங்களோட 1 இன்ச் எலாஸ்டிக்காக இருந்தால் 2 இன்ச் விட்டுக்குங்க, 1.25 இருந்தால் 2.5 விட்டுக்குங்க. நான் 2.5 விட்டுருக்கேன். இங்கே 2.5 வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது உங்கள் பிளாஸோ ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிங்க. என்னோட பிளாஸோ ஹைட் வந்து 38. ஸோ 38ல் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த லைன். ஓகே, அதுக்கப்புறம் கிளாத் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கான இடம். இப்போ இதில் வந்து நான் வந்து 3 இன்ச் விட்டுருக்கேன். எனக்கு கிளாத் நிறையா இருந்திருக்கு, அதனால் நான் 3 இன்ச் விட்டுருக்கேன். உங்களுக்கு கிளாத் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 2 இன்ச் விட்டுருக்குங்க. ஓகே, இந்த இடம் வந்து 3 இன்ச். ஓகே, 3 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 இன்ச், பெல்ட்டுக்கு ஒரு 2.5 இன்ச், அப்புறம் ரெடில் லென்த். ஓகே, இவ்வளோ தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெயிஸ்ட் மார்க் பண்ணலாம். வெயிஸ்ட் வந்து உங்களோட ஹிப் சைஸ் ப்ளஸ் 2.5 எடுத்துக்கங்க. ஓகே, என்னோட ஹிப் சைஸ் 42, 10.5, 10.5 கூட 2.5 ஆட் பண்ணால் 13. வாங்க, இங்கிருந்து இங்கே 13. கச்சும் சேம் அதே வச்சுக்கோங்க. இங்கிருந்து இருக்கக்கூடாது, இது பெல்ட்டுக்கான இடம். அதை விட்டுட்டு கிராச் எங்கே வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து 2.5. ஹிப் சைஸ் பெருசாக இது இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் கம்மியாக கிட்ஸ்களுக்கெல்லாம் 2 வைங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன 7-8 வயசாக இருந்தால் இங்கே 2 வச்சா 1.5 கூட வச்சுக்கலாம். ஓகே, 7 to 8 இயர்ஸ்க்கு 1.5 வைங்க. 10 இயர்ஸ்க்கு மேலே 2 வைங்க. நார்மலாக இருக்கிற எல் சைஸ் வரைக்குமே நாங்கள் 2.5 வச்சுக்கலாம். 44 போகும்போது 3 வைங்க, 46 போகும்போது 3, 46லேருந்து 50 வரைக்கும் 3.5 வச்சுக்கோங்க. இது ஓகே வச்சுட்டு இது மெஷர் பண்ணுறதுல முக்கியமான பாயிண்ட் இன்னொன்று வந்து
இது வந்து இப்படி எடுக்கக்கூடாது, உள்ள குடஞ்சு எடுத்தீங்கன்னா கால் வந்து மேலே தூக்கிக்கும், அதாவது இந்த பிளாஸோட இது வந்து தூக்கிட்டு நிற்கும், அது வந்து அசிங்கமாக இருக்கும். இது வந்து நல்லா இப்படி மேலே வரணும். ஓகே, இப்படித்தான் எடுக்கணும், இப்படி எடுக்கக்கூடாது. ஓகே, உள்ள குடஞ்சு எடுக்கக்கூடாது, இப்படித்தான் எடுக்கணும். ஓகே, இங்கே 13, இங்கே 13, இங்கே 2.5. ஓகே, இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் 1.5 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, 1.5 வச்சுருக்கேன் நான். ஓகே, இந்த ஹைட் வந்து 1.5. மறுபடியும் இப்படி லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 15 இருக்கு. இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணி 13 இங்கே வைக்கலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இங்கிருந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணி 13 வைக்கிறேன். 2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். நான் 13 வைக்கிறேன். 13 போதும். இங்கே 13 வச்சுட்டு இங்கிருந்து இங்கே ஜாயின்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி லெக் ஷேப்பர் ஸ்கேல் இருக்கும், இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு இந்த கிராச் இங்கே வருதோ, இந்த கர்வ் வந்து இந்த கிராச் இந்த 2 ரேஞ்ச் எடுத்துங்களா, இங்கே வச்சுட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி மார்க் பண்ணி எடுத்துருங்க. இது இல்லாமையும் நம்ம வந்து வரையலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்கேல் இல்லைனாலும் நம்ம ட்ரா பண்ணி வரையலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கிருந்து இப்படியே கொண்டு போய் இப்படி போய் இப்படியே போய் இப்படி போய் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. வேணா ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கேரை விட்டுருங்க. நீங்க எவ்வளவு பல்லுல எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் விட்டுருங்க. ஓகே, அப்புறம் இங்க இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த வரைஞ்சிருக்கிற இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த பெல்ட்டுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த இதுலேருந்து நான் 1 இன்ச் எடுத்து அப்படியே ஸ்லாண்டிங்காக அந்த 1 இன்ச் மட்டும் கீழே எடுத்து அப்படியே ஸ்லாண்டிங்காக இது கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 1 இன்ச் இருக்கு இல்லையா, அது 4 பார்ட்டாக இருக்கும், அதில் 2 பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இந்த கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட்டு, பேக்கில் இருக்கிறது பேக் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கட்டிங் அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட்டை மட்டும் 1 இன்ச் இப்படி ஸ்லாண்டிங் பண்ணோம் இல்லைங்களா, இது எதுக்குன்னா ஃப்ரண்ட்டும் பேக் எப்போவுமே ஃப்ரண்ட்டை விட பேக் கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம உட்காரும் போது எந்திரிக்கும் போது ஃபேண்ட்டு மேலாமல் இருக்கும். நின்றுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூக்கணமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கம்மியாகவும் பேக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே ரொம்ப பெரிய சைஸ் போகும்போது நார்மலாக இருக்கிறதுக்கு 2, ரொம்ப பெரிய சைஸ் போகும்போது 2.5 வைக்கலாம். அதாவது பேக் வந்து ஃப்ரண்ட்டை விட 2.5, அதாவது இங்கே வந்து ஃப்ரண்ட்டு வந்து மினிமம் 12 ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம 13 வச்சோம், இந்த 1 இன்ச் எடுத்துட்டோம். ஸோ 12 கரெக்டாக இருக்கும். ஓகே, பேக் 14 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 இது இருக்கு இல்லைங்களா, இங்கே 2 ஃப்ரண்ட் 2 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். கிராச் அப்படியே இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இந்த கிராச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு தனியாக இது பேக்கையும் அப்படியே 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, கிராச் மட்டும் 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் இந்த சைட் கர்வ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. இதே ஆப்போசிட்டில் அது பேக் சைட் கிராச் அது அப்படியே உள்ள பக்கம் வந்து 2 ஸ்டிச் போட்டுங்க. 2 ஸ்டிச்சு போட்டுட்டு இது ஜஸ்ட் இது அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு 2 கிராச்சும் ஸ்ட்ரைட்டாக, அதாவது 2 இந்த 2 கிராச்சும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. கரெக்டாக இருக்க வச்சுட்டா இது வந்து 1 சைடு தான் நம்ம ஸ்டிச் வர மாதிரி இருக்கும் பிளாஸோ. இது ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெல்ட்டுக்கு எவ்வளோ இடம் விட்டோம் அதை வந்து இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு half inch to 1/4 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து சுற்றியுமே நீங்கள் வரைஞ்சிக்கங்க. 2 to 2.5 inch விட்டிங்கன்னா அப்படியே சுற்றி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாறாது. இப்படி ஒரு 1/4 inch மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச்சை சுற்றி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த எங்கே வரைஞ்சிங்களோ அதை சுற்றி இந்த நேர் கீழே ஸ்டிச்சு சுற்றியும் போட்டுருங்க. கொஞ்சம் இடம் விட்டுருங்க 1 inch எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, மேலே எலாஸ்டிக் விழாதான். அப்புறம் கீழே ஃபேண்ட்டு இது இருக்கு இல்லைங்களா, இங்கே நான் வந்து இங்கே வந்து 3 inchக்கு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 1.5 inchக்கு ஒரு ஃபோல்ட், இதுதான் ராங் சைட்.
ஃபஸ்ட்டு இந்த லைன் வஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த நேரம் கரெக்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இது ஒரு ஃபோல்ட். ஓகே, அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதேமாதிரி அந்த லெக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் கிராச் பண்ணோம்னா இந்த ஃபேண்ட்டை வந்து ரெடி ஆகிடும். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணணும். மேலே வந்து நான் ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன். தெரியுதுங்களா? இப்போ நான் கீழே எல்லாத்துக்கும் இதேமாதிரி சுற்றி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த மார்க்கை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, சுற்றியுமே இந்த மார்க்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு குண்டூசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு அரேஞ்ச் விட்டுட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே சுற்றி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா மேலே அப்படியே நம்ம எல்லா பக்கம் ஈக்குவலாக எந்த சுருக்கும் இல்லாமல் நீட்டாக வரும். பார்த்தீங்களா? நேர் மட்டும் கொஞ்சமாக நான் ஸ்டிச் பண்ணல. ஓகே, இந்த எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகே, அதே மாதிரி கீழே வந்து ஒரு 3 இன்ச் விட்டேன் இல்லைங்களா, அதுவும் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் 2 இன்ச் வச்சுக்கலாம், 1.5 இன்ச் கூட விடுறாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்ட வந்து நம்ம ஃபேண்ட் எடுத்துக்கணும். இந்த கிராச்சும் ஒரே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கிராச் கருப்பு ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த குண்டூசி கூட குத்திடுங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. விட்டுருக்க வித்து வந்து நல்லா பெருசாக இருக்குது. இங்கேருந்து ஒரு அரேஞ்சுக்கு அப்படியே நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அரேஞ்ச் அப்படியே எல்லா பக்கம் அரேஞ்ச் விட்டு இப்படியே இந்த கிராச் வரைக்குமே அரேஞ்ச் அப்படியே நமக்கு வந்து பிடிச்சி பார்த்தா கரெக்டாக இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஓகே, அங்கே அந்த லெக்லேருந்து ஆரம்பித்து இந்த லெக் வரைக்கும் முடிச்சு கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. 2 ஸ்டிச் பண்ணிக்கங்க. சைடில் நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். அவ்வளோதான் வந்து ஃபேண்ட்டு. இதுக்கு வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட வெயிஸ்ட்டு சைஸ் எவ்வளவோ அதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். 4 இன்ச்சு மைனஸ் பண்ண வேண்டாம். இப்போ என்னோடய சைஸ் 32, அதில் 3 மைனஸ் பண்ணால் 29. ஓகே, 29 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நாடாலாம் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். நாடை நம்ம உள்ளே எப்படி ஒரு சைடு விட்டு ஒரு சைடு எடுப்போம் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். 2 சேர்த்து பின்னூசி குத்திருக்கேன். இப்போ இந்த பின்னூசி எடுத்துகிட்டு இந்த நேர் ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டுமா இதை வந்து இப்படி கவர் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்னென்னா நான் 1.25 இன்ச் அளவு தான் நான் இந்த அளவு கொடுத்தேன். பட் எனக்கு எலாஸ்டிக் வந்து 1.25 இன்ச் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் 1 இன்ச் தான் போட்டிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்கும் இந்த நேர், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ இது வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக் இந்த சுருக்கெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இந்த எலாஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வந்து சுருக்கு எல்லாத்தையும் இப்படி ஈக்குவலாக எடுத்து விட்டுக்குங்க. ஒரு பக்கம் நிறையா ஒரு பக்கம் கம்மியாக இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் கரெக்டாக இப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, இது எல்லா பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் எடுத்து விட்டுக்கிறேன். ஓகே, எடுத்து விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணால் அந்த எலாஸ்டிக் வந்து மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த மிஷின் மேலே வச்சுட்டு இப்படி இழுத்துக்குங்க. இப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து இப்படி இழுத்துக்குங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மிஷின் மேலே வச்சுட்டு இழுத்துக்குங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த பிளாஸோ வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.